ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஃபன்னான கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க சின்ன கேம்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் வந்து ஹாலோவின் 2022 ப்ளே பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஹாலோவின் 2023 ஹாலோவின் ஸ்பெஷல். ஓகே, இங்கே காணும். இங்கே இருக்கா ஸ்பூக்கேட் ஹாலோவின் பேட் ரொமான்ஸ். ஓகே, இது என்னன்னு பார்த்துடலாம். கிவ் வேம்பயர் டீ சம்திங் டு சின்கேர் டீத் இன்டு அண்ட் ஸ்பாயில் ஹேர் எவில் பிளான்ஸா. இன்னும் ஒன்றுமே புரியல. சரி கட்ஸ்கில்லே பார்த்துருவோம். நமக்கு தான் தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷெல்லாம் படிக்க தான் தெரியும், புரிஞ்சுக்க தெரியாது. சரி வாங்க கேம்குள்ள பார்த்தரலாம். கட் ஸ்கேன்ல இன்னும் கட் ஸ்கேன்ல என்னமோ டோர் ஓப்பன் ஆகுது. நினைச்ச கிளவிக்கு பேய் பிடிச்சிச்சு கைஸ். ஓ மை காட், கிளவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேம்பயரா மாறிட்டா. அவனுக்கு கொடுக்குற வேம்பயர் வந்து நம்ம விரட்டணும். சரி, என்ன கிளவி பயப்படுறான் பூண்டை பார்த்துக்கிட்டு. தலை நீ போ, தலை நமக்கு சாய்ஸ் கொடுத்துட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கிளவிக்கு வந்து நம்ம பூண்டு வந்து இது பண்ண போறோம். அவனோட சவப்பெட்டிக்குள்ள வைக்க போறோம். அப்படின்னா அவருக்கு பேய் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். வேம்பயரா இருக்கிற அவன் மாறிடுவோம். வேம்பயருக்கு வந்து பூண்டுனா பயங்க. ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூண்டை தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, பூண்டு கிச்சன் ரூம்ல அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வந்து பூண்டே கிடையாது. ஆனால் என்ன பண்ண போறோம்னா இந்த லேம்ப் லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்குவோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக கிச்சனுக்கு போய் அந்த பூண்டோட விதை இருக்கும், அந்த விதையை முதல்ல போய் எடுக்கணும். அது கீழே தான் இருக்கும். இந்த கிளவி கிச்சன் ரூம்ல தான் இருக்கா, வெளியே போட்டு வர பார்த்துக்கலாம். தண்ணியை முடிச்சு இப்போதான் வெளியே போயிருக்கா. அந்த பூண்டுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா கர்லிக். நம்ம கெஸ் கர்லிக்னு சொல்லுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பூண்டை காணும். இங்கே தான் இங்கே வச்சுருக்கோம் கிளவி. இங்கே தான் இருக்குது. இது வந்து பூண்டோட விதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கர்லிக், அது அதிலே கர்லிக் சீட். ஓகே, போய் நம்ம கர்லிக்கை வந்து விதைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தான் இருக்கான். நம்ம பிடிச்சிக்குவான். அதனால நம்ம முன்னாடி இந்த காலி முறையில் அடிச்சுட்டு அவன் அப்படியே அந்த வழியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஆடி சனியை முடிச்ச கிளவி. ஓகே, அவன் வந்துடுவான். நம்ம அதுக்குள்ளே இந்த வழியாக எஸ்கேப் ஆயிடுவோம். வேற புதுசாக குட்டிச்சாத்தா இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான். என்ன எங்கே போனாலும் திரும்பினான்டா. இப்போ திரும்ப என்னடா திரும்பிட்டான். ஓ மை காட். ஆஹா, சரி ஓகே, இங்கே தான் நம்ம பயந்துருவோம். நம்ம வெளியே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போய் இந்த பூண்டோட விதையை விதைக்கணும் கைஸ். இதை வந்து நம்ம வளர்த்தி மறுபடியும் அதை பிடுங்கி மறுபடியும் அதை பூண்டை எடுத்து மறுபடியும் கொண்டு போய் அதை வைக்கணும். என்னடா போகிற வழியில் மின்னல் அட்டாக் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல கைஸ். அது என்னமோ இருந்தது, மின்னல் அட்டாக் ஆகி நிறைய காணாம போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லேம்பை செட் பண்ணணும் போல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை செட் பண்ணிடலாம். இது வந்து பவர்ஃபுல் லைட், சன்லைட்டுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு லைட், பவர்ஃபுல் லைட். ஆமாம், ஓகே, அதை செட் பண்ணிடுவோம். அவ்வளோ செட் பண்ணியாச்சு. பயங்கரம் லைட் இருக்கா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விதையை விதைச்சிருவோம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். செடி வளர ஆரம்பிச்சிச்சு. ஓகே சூப்பர். லைட்டு வச்சதுக்கே செடி வளருமாடா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சே. ஓகே, இப்போ இருக்கிற பூண்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இங்கே வரமாட்டேங்குது. வந்துருச்சியா, வந்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு எடுத்துகிட்டு போய் அந்த வேம்பயரோட சவத்துக்குள்ளே வைக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இதில் இன்னொன்று மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இந்த கேமில் தண்ணி ஊற்றினா செடி எல்லாமே வச்சுருக்கலாம், தண்ணி விடல. சரி விடுங்க, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் ஆகிப்போச்சா, வேளாண்டு எதில் குறைக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேம்பயரோட என்னடா கிளை ஒரு இடத்துல நின்றுக்கிறா. தனியை முடிச்சாலே பக்கு இது பண்ணிடுறாரு. அவனை வந்து கொண்டு பார்த்துக்கோ. உங்கடா வேம்பயர் பெட்டி காணோம். இந்த கிளவி இங்கே தானே இருந்துச்சா, ஒருவேளை அந்த ரூமாக இருக்குமோ. மை காட், எந்த ரூமே தெரியலையே. இந்த அவள் பெட்ரூமாக தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், அவள் பெட்ரூமே தான். தானியை முடிச்சுக்கலாம் போட்டண்டி. ஓகே, கட்ஸ்க்கு எனக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிளவி இன்னைக்கு செத்தான் நினைக்கிறேன். ஓகே, கட்ஸ்கட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளவி வந்துட்டான். இவங்க கண்ணு சவப்பாக இருக்குது. என்னமோ அவ்வளோ பேசிட்டு இருக்கா. பைத்தியம் முடிச்சு பேசுவா தெரியுது. உடனே படுத்துட்டா. படுத்துட்டு இருக்கா, சிரிச்சுட்டு இருக்கா. என்ன பூண்டு ஸ்மெல் அடிக்கிறது பார்க்கலாம்டா. பூண்டு இஷ்டம் வந்தோம்ல. பூண்டுக்கு வேம்பயருக்கு வந்து பூண்டு பயம் போல தெரியுது. கிளவி பயந்துட்டான். சரி ஓகே கைஸ், அவளுக்கு வந்து உள்ள அந்த வேம்பயரே ஓடி போயிடுச்சு அந்த பூண்டுனால. சரி வாங்க அடுத்த நெக்ஸ்ட் மிஷனை பார்ப்போம். கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இனிமேல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் அந்த கேம் பிளே பண்ணலாம்னு இருக்கோம்.
அது வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்றேன், லைக் பண்ணுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எங்க ஆமா கைஸ், இப்போ நெக்ஸ்ட் மிஷன் பார்க்கலாம். அதே மாதிரி கோஸ்ட் அழைச்சேன். ஓகே, லெட்ஸ் மேக்ஸ் யூ திஸ் prank literally sucks the life out of ghost tea. என்னமோ டீன் போட்டிருக்காங்க, ஒண்ணுமே புரியல. டீச்சர் தான் டீன் போட்டிருக்கானுங்க. ஓகே, கட் சீன்ல பாத்திரலாம் என்ன போட்டிருக்கானுங்க. இன்னும் ஜாடி இருக்கு. ஓ மை காட், ஓ ஜாடிக்குள்ள வந்து ஸ்கேரி டீச்சரோட பேய் இருந்திருக்குது. அந்த பேய் வெளியே வந்துருச்சு. ஓஹோ, இந்த மிஷின் நம்ம பேய் வரட்டுற வேலை செய்யுது. ஓகே, என்னமோ கோஸ்ட் என்னமோ சிப்பான்றது கைஸ், புக்கா சிப்பான்னு தெரியல. கேட்சிங் ஃபார் டியூரிங். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹாலோவீன் கொண்டாட வந்திருக்கா. செட் பண்ணிட்டு இருக்கும்போது அணியும் முடிச்ச கிளவி. ஓ மை காட் கைஸ், நம்ம ஃப்ரெண்டே பயமுடுத்திட்டான். இவ்வளோ விடக்கூடாது, இந்த கிளவிக்கு போட்டு தள்ளி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல்ல இருந்து டீச்சராக வந்து நமக்கு வந்து ரொம்ப பழி வாங்கிட்டு இருந்தா. இப்போ பேயா வர ஆரம்பிச்சிட்டான். அதனால இவங்க வந்து பேயை வரட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா அது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டிங் பிளேயர் இது வேணும். அதுக்கப்புறம் என்ன பொருள் தேவைப்படுதுன்னா ஒரு பாட்டில் ஒரு லிக்விட் இருக்கு, அது அங்கே இருக்கும். அது அங்கே போய் எடுத்துக்கலாம் பேஸ்மெண்ட்ல. இப்போ அந்த கிளவி மேலதான் இருக்கான். நம்ம இந்த சமயத்துக்கு எஸ்கேப்புங்கிற மாதிரி இந்த வழியாவே ஓடி போய் அந்த பேஸ்மெண்ட்ல போய் எடுத்தாங்கலாம் அந்த லிக்விடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பொருள் தேவைப்படும்னா அவ்வளோதான் கைஸ், அதுக்கப்புறம் பொருளே தேவைப்படாது. ஆமாம் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேயர் பார்த்தீங்களா, அந்த கட்டிங் பிளேயர் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து ஒரு கிரீடம் இருக்கும், அதில் வந்து ஒரு டைமண்ட் ஆட் இருக்கும். அதை நம்ம எடுக்கணும். முதல்ல போய் அதை எடுப்போம். நான் இந்த ரூமில் தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேயரை வச்சு முதல்ல அதை எடுப்போம். வந்துரு என்னடா வெளியே வர மாட்டேங்குது, என்னாச்சு? இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆகுது கைஸ், என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன பவர். இப்போ வந்து நினைக்கிறேன் கிளைவர் வெளியே வந்துட்டு இருக்கா, அதை க்ளோஸ் பண்ணிடுவா. சரி, வந்துரு தானா வந்து அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி அதை நம்ம கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேய் வரட்டுறதுக்கு வேலையை பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ரூம்லேருந்து கீழே குதிச்சு போயிடலாம். ஏன்னா அப்படி போனால் அவன் நம்மளை துரத்தியே பிடிச்சே சாவடிச்சிடுவான். சரி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லிக்விட் வந்து ஊற்ற போகிறோம். ஓகே, லிக்விட் ஊற்றிடலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஆட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்களா, அதை வந்து சென்டரில் வைக்கணும். பவர் இன்க்ரீஸ் ஆச்சு கைஸ் அந்த இதுக்கு. ஓகே, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து இந்த டைமண்ட் வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இப்போ தான் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கம் கிளீனர் இருக்கும். வேக்கம் கிளீனர்னா அந்த எப்படி சொல்கிறது, வீட்டில் க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேயே ரொம்ப பெரிய மிஷினாக இருக்கும். போய் அதை முதல்ல எடுக்கணும். அது இந்த சைடு இந்த ரூமில் தான் இருக்கும். இவன் வேற ஒருத்தன் மூஞ்சாடி பயன்படுத்திட்டு இருக்கான். ஓகே, இதை ஆஃப் பண்ணிட்டு இவன் நம்ம இதை எடுத்துடலாம். டேய், ரொம்ப ஆட்டம் போட்டுருந்தா உடனே இதில் பிடிச்சி அடைச்சிடும் பார்த்துக்கோ. இந்த பேயை கூட விட்டுடலாம் கைஸ், ஏன்னா இவன் ஒரு டம்மி பீஸு. ஆனால் உள்ள இருக்குது அது ஒரு பயங்கரமான டேஞ்சரஸ் பீஸு. டேய் இல்லை, நானும் ஒன்று ஊஞ்சலாட போகிறேன்டா. வேஸ்ட். ஓகே, இப்போ போடுறான் என் பர்ஃபார்மன்ஸை ஒய்யால யாருக்கிட்ட. இப்போ போடுறான் என்ன ஸ்கின்னு யாரு. சரி, ஓகே, சாகசம் பண்ணது போதும். முதல்ல இவனை பிடிக்கூடே பாத்தியா, உன்னை பிடிச்சிருக்க ஸ்கேரி டீச்சர் போகலாம். என்ன பயப்பட மாட்டேறான், அப்படி சிரிச்சுட்டு இருக்கான். ஓகே, கட்சியில் பார்த்துடலாம். கட்சி ஆரம்பிச்சு கைஸ். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளை உள்ள வந்துட்டா மாட்டிட்டா, அதனால வெளியே போக முடியாது. ஓகே, இந்த கேப்பை போய் நம்ம அவளை பிடிக்கணும். பிடிச்சிடலாம். வந்துட்டாண்டி வாடி, என்ன ஸ்கூல்ல டார்ச்சர் பண்ணிருக்கேன் வா. ஓகே, அவனே பிடிச்சி தள்ளியாச்சு. செம்ம ஃபன் கைஸ். ஆனால் இந்த இது நான் செம்ம ஃபன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக பண்ணுது. சரி, அடுத்த நெக்ஸ்ட் மிஷன் பார்த்துடலாம். அடுத்த நெக்ஸ்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹாலோவின் 2023 தான் 3வது ஆப்ஷன். சரி, ஓகே, வாங்க பார்த்துடலாம். அது ஹாலோவின் 2023. ஓகே, இங்கே தான் இருக்கா. சாரி கைஸ், இங்கே இருக்காருங்க ஹாலோவின் 2023. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது மிஷின். இல்லை இது வந்து ஹாலோவின் 2022, நான் 23. ஓகே, ஃப்ரைட் நைட் தான் நம்ம தெரியல கைஸ். ஃப்ரைட் நைட்டுங்கிறாங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்னன்னு பார்த்தலாம். கட்சியில் மிஸ்டேஸ் டால்ட் ஆஃப் கேர் நியூ காஸ்டியூம் டு கேர் எவ்ரி கேர் காஸ்டியூம் பார்ட்டி ஸ்கேர் கேர் அதான் ஸ்கேர்ஸ் எனி ஒன் எல்ஸ். கைஸ், இது என்ன சொல்லணும்னா இந்த கிளையை வந்து கிஃப்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்டாக வந்து இங்கே யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஸ்கேரி ஸ்டேஞ்சர் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் போட்டிருக்கு. சரி பார்க்கலாம் வாங்க, கட்சியாவது தெரிஞ்சிடும் என்ன சொல்கிறானே தெரியல. அவளே பேசிட்டு இருக்கா. ஓகே, நம்ம தலை வந்துட்டான். தலை
என்னத்தால என்னன்னு தெரியல. சொன்ன மாதிரியே கிஃப்ட்டை கொடுத்துட்டா. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தலையை வந்து, ஏன்னா அது வந்து ஒரு சும்மா நார்மல் காஸ்டியூம் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம தலையை அல்டிமேட் ப்ரோவா பண்ண போறோம். அதை பார்த்து அந்த கிளை பயந்து சாக போறோம். அதுதான் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, டேய் நீ உசுரோட தான் இருக்கியா, ஏழை முதல்ல உன்னை அடிச்சு சாவடிக்கணும்டா. பயப்பட வேணாம், இருடா நானும் அவன்டா உங்களுக்கு இருக்கு முடிஞ்ச என்ன பண்ணி பாடுறான். ஒரு கிளவிக்கு இந்த மாதிரி கைஸ் இப்போ புரிஞ்சிச்சு கைஸ். நம்ம மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இந்த கிளவி போட்டு தள்ளி இருக்கான். ஓகே அதை எடுத்துக்குவோம். அந்த பையன் தான் இப்படி பேயா மாதிரி இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிஃப்ட்டுக்கு அவர் எடுத்தாச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்படுதுன்னா, இங்கே இருக்கா கிளவி. கைஸ் கிளவி இங்கே தான் கைஸ், இங்கே பக்கத்தில் தான் இருக்கா. சரி ஆமாம் கைஸ் அங்கே இருக்கான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஒரு இது இருக்கும், எப்படி சொல்றது, ஒரு நாயோட காஸ்டியூம், நரியோட காஸ்டியூம் மாதிரி ஒரு தலையா இருக்காது. இங்கே தான் இங்கே இருக்குமே. இங்கே தான் இருக்கு. ஓகே எடுத்துக்கலாம். ஓகே இது ஒரு நரிய காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு. ஓகே இவனு 2 எலும்பு கூட படித்து பட்டம் வாங்குவாங்க. சரி ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் தேவைப்படும், அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி தேவைப்படும். பார்த்தீங்கன்னா கிளவி கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்தி இங்கே தான் இங்கே இருக்கு. சாரி கைஸ், மியூசிக் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே தான் மியூசிக் ரூம் இருக்குது. ஓகே கத்தி இங்கே இருக்கு. ஓகே இப்போ பக்கத்து ரூமில் தான் கிஃப்ட் இருக்குது, அதை போய் ரெடி பண்ணிடலாம். டேய் இது ஒரு சைத்தான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். ஓகே இப்போ உள்ள இருக்கிற நார்மல் காஸ்டியூம் தூக்கிட்டு இந்த காஸ்டியூம் உள்ள வச்சுருவோம். அவ்வளோதான். மறுபடியும் நம்ம வந்து அதை எடுத்து செட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கலர் இதை போட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை ரெடி பண்ணிடணும். ஓகே இந்த கலர் பேப்பர் எடுத்துக்குவோம். இன்னும் கலர் பேப்பர் பிக் ஆக மாட்டேங்குது. ஐயோ என் மொபைல் வேறு சாக போகிற கண்டிஷன் ஆகி போச்சு வந்து கைஸ். ஓகே தொட்டு தான் அப்பா. ஓகே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசி எனக்கு பார்த்துடலாம். இப்போ எஸ்கேப் ஆயிடலாம் கைஸ். ஓகே கடைசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தலை கிஃப்ட் பாக்ஸ் பார்த்து ட்ரெஸ் எடுத்து செட் பண்ண போகிறான். செட் பண்ணிட்டான். தலை மாறிட்டாங்க ஐயா. அங்கே பார்த்தே இல்லையா கிளையை வந்துட்டா. கிளையை பார்த்து பயந்தே சாத்து போயிட்டான், மயக்கம் போட்டான். தானியை மூச்சுக்கறி. ஓகே அடுத்து 2 கடைசி மிஷின் தான் கைஸ் இருக்கு. அதை முடிச்சோன்னா கேமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் கேம் போட்டுடலாம். அதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி உங்க ஓட் பண்ணுங்க, பார்ப்போம். சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கடா ஹாலோவின் 2023 இங்கே தான் இருக்கு. ஓகே ஸ்கேரி டீச்சர் ஸ்கேரி ஸ்பைடர். ஓ மை காட். ஸ்கேரி டீச்சருக்கு ஸ்கேரி ஸ்பைடருக்கு ஒரு ஃபைட் இருக்கும். என்ன பார்த்தரலாம். மிஸ்டி மேட் அன் எவில் பிளான் எ ட்ராப் பேக்கெட்ஸ் வித் தி ஜெனடிக் ஸ்பைடர் மேக்ஸ் யுவர் மிஸ்டி ஸ்பைடர் நெக்ஸ்ட் விக்டிம். என்னது இந்த கிளை வந்து நமக்கு வந்து ஒரு ட்ராப் போலாமா, அந்த ட்ராப் அப்படியே அவளுக்கு திருப்பிடுவோமா, அதுவும் அப்படியே சொல்றாங்க. சரி வாங்க பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா. சரி அவள் வீட்டுக்கு நம்ம போகிறோம். நானும் அவனும் போனோம். என்ன பண்ணுறான்னு அந்த கிளவி இன்னும் பீரோ நீக்கினா ஒன்று துணிக்கும் போது ஸ்பைடர் வருது. ஓ மை காட் ஓடுறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளவி நம்ம ஸ்பைடர் வச்சு பயன்படுத்திட்டா. அந்த கிளவி வந்து இப்போ நம்ம அந்த ஸ்பைடர் ட்ராப்லேயே மாட்டு வைக்கணும். அதுக்கு நமக்கு வந்து இந்த வாழைப்பூ தோல் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்முங்கிற மாதிரி பனி தேனோட இது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வேணும். அவ்வளோதான். இது 3 இருந்தால் போதும், கிளவி கண்டிப்பாக வந்து மாட்டிடுவான். ஓகே இப்போ வந்து சாக்லேட் இங்கே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஹனி வேணும். ஹனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே டேபிள் வச்சுருப்பா கிளவி. ஓகே இங்கே தான் இருக்கு, எடுத்து வச்சு. இது எங்கே இருக்கான்னு தெரியல, மேலே இருக்கிறால கீழே இருக்கிறாலும் மேலே தான் இருப்பா வந்துருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து ஒரு ட்ராப் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹனியை கொண்டு போய் முதல்ல அந்த ஸ்பைடரோட இதில் க்ளோஸ் வச்சிடலாம். ஓகே ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஊற்றியாச்சு. இப்போ சாக்லேட் ஒட்ட வச்சிடலாம். ஓகே ஒட்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த வாழைப்பழத்தோட எடுத்து நம்ம இங்கே தூக்கி போடணும். தூக்கி போட்டால் வந்துடும் நினைக்கிறேன், கரெக்டாக வந்துடணும். ஓகே போட்டுருமா, இங்கே தான் போடணும். தூக்கி போடுங்களா விடுமா இது. ஓகே கதவு தான் லாக் ஆகுது. ஐயையோ இங்கே போச்சு வாழைப்பழத்தோடு. ஐயையோ வாழைப்பழத்தோட காணுமே. ஓ மை காட் எங்கே போச்சு, மிஷினே ஃபெயில்ட் ஆயிரும் போல தெரியுது. எங்கடா அப்பா இங்கே தான் இருக்கா. ஓகே எங்கடா தூக்கிட்டோட கதை விட்டு வெளியே போதாக கிளவி மேலே வந்துட்டு கைஸ். ஓகே இங்கே போடுவோம். இங்கே விழ மாட்டேங்குது. எங்கடா அங்கா போய் விழுவுது. போன கண்டிப்பா நம்ம பிடிச்சிருவா. அவள் போகட்டும், அவள் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணிடலாம். இனிமே தெரியல. ஓகே ஏதோ பக்காயிட்டு போல தெரியுது. தூக்கி போட்டால் அங்காவே விழுவுது. எல்லாம் ரொம்ப கோன்றாங். ஓகே முதல்ல எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே செட் பண்ண முடியுமா, இல்லை இங்கே தான் செட் பண்ண முடியுமா. அச்சாய் இந்த இடத்துல செட் பண்ணுங்க. நான் தெரியாம தூக்கி போட்டு விளையாண்டுருக்கு எவ்வளோ மணி நேரம். கிளவி இங்கே தான் இருக்கான். சரி ஓகே
கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆகி பார்த்தாரலாம். கட்ஸ்கன் அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறாங்க பார்த்தா கிளை வந்தா வந்து சாக்லேட்டை பார்த்துட்டான். சாக்லேட்டை பார்த்தோன்னையும் கிளை வந்து சாக்லேட்டுக்கு போகிறான். வாழைப்பழம் தடுக்கி ட்ராப்பில் மாட்டி பிடிச்சி நீக்கி சிலந்து எந்த அவளை போட்டு தர போகுது. அவ்வளோதான் விஷம் அவளை கடிச்சு ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஓகே கைஸ், அடுத்த நெக்ஸ்ட் மிஷின் அவ்வளோதான், கடைசி மிஷின். ஓகே, நம்ம இதோட ஸ்கேர் கேமை என் பண்ண போகிறோம், ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரி வாங்க, கடைசி மிஷின் என்னன்னு பார்த்துடலாம். என்ன மிஷின் எங்கடா? 23 இங்கே இருக்கா? பூம், என்னது ப்ரூம் ஸ்டிக் பூகம் அப்படி போட்டிருக்கு. This time is Max என்னது விச்சி மிஸ்டி ஜெகன் மேனுஃபேக்சரிங் த ப்ரூம்ஸ்டிக். ப்ரூம்ஸ்டிக்னா என்னன்னா கைஸ், இந்த சூனிக்கர்ல பரப்பாங்கள காத்துல, அதுதான் அந்த ஸ்டிக்கு. இது இந்த சோட்டா பீம் படத்துல நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் அது உண்மையாக தெரியாது. யாரா இவன் தான் வேம்பயர் வாழ்றது. ஓகே, வேம்பயருக்கு அப்பண்டா அவன், அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அவன். ஓகே, இதை வச்சு இவங்க 2 என்ன பண்றாங்கன்னா தலை ஜாலியாக வந்துட்டு இருக்கான். தலையை வந்து பயமுடுத்திட்டு இருக்கிறாங்க. தைரியம் தான் தலையை பயமுடுத்துவீங்க. இப்போ என் தலைக்காக வரங்க. ஓகே, ஃபைனல் மிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மிஷனாக போச்சு. ஏன்னா எனக்குமே ஸ்கேரி செஞ்சர் பிடிக்கும். ஏன்னா அவன் தலை. ஆனால் அடுத்த கேம்லேருந்து அவன் எனக்கு விரோதி தான். ஏன்னா நம்ம அடுத்து ஸ்கேரி செஞ்சர் கேம் ப்ளே பண்ண போகிறோம். சரி வாங்க, சீட்டா கேமுக்குள்ளே போய் என்ன பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சிங் ப்ரூம் ஸ்டிக்கில் இது வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே, பிளேஸ் பண்ணியாச்சேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூம் ஸ்டிக்கை இன்னொன்று மிக்ஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் பேடட் இருக்கும். அது பேர் வந்து சினிமா பேர் வரும், நான் காட்டுறேன். இங்கே தான் இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்கும். இது இல்லை, ரெட் கலர். ஓகே, ஏன் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெடல்ஸ், இதை வந்து நான் போய் அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ், அப்புறம் ஃபைனலி மிஷினே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கட்ஸ்கன் ஓடும், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே தான் ப்ரூம் ஸ்டிக். ஓகே, செட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சுது. இப்போ நம்ம கட்ஸ்கனை பார்த்துடலாம். கிளவி வர ஆரம்பிச்சுட்டா. வாடி சனியை முடிச்ச கிளவி, எத்தனை டைம் என்ன டார்ச்சர் பண்ணி. ஓகே, ப்ரூம் ஸ்டிக் எடுத்துட்டா. என்ன கிளம்ப ஆரம்பிச்சுட்டா போகுது இது. ஓய் மை காட், கிளவிக்கு ஆப்போசிட் ப்ரூம் ஸ்டிக். ஐயா வெடிச்சிட்டாயா. அவ்வளோதான், அவன் சோழி முடிஞ்சுது. ஓகே, தலை பார்த்துட்டு இருக்கான். அடிச்சுட்டு ப்ரூம் ஸ்டிக் தலை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஓகே கைஸ், நம்ம அவ்வளோதான் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி செஞ்சர் கேமை எண்ட் பண்ணிட்டோம். ஃபைனலாக முடிச்சிட்டோம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்கேரி செஞ்சர் கேம் ப்ளே பண்ணலாம்.